நம்ம சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க 4 பேருமேனு அங்க போய் கல்யாணத்தை நிப்பாட்டங்குள்ளாட்டி அவங்களுக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சிருது. அவங்க எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம, அண்ணே இதுக்கு மேலையும் அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, வாங்கனே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும், எல்லாம் என்னாலதான்டா, கல்யாணத்தை தள்ளி போட்டு இப்ப நானே அவளை கஷ்டப்படுத்திட்டனே, அவ ரொம்ப நம்பிக்கையா இருந்தா, சேரன் என்னை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு, அவளோட நம்பிக்கையவே நான் கெடுத்துட்டனே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதுல என்ன இருக்கு, விடு, நம்மளும் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணோம், நம்ம என்ன கிட்டையா இருக்கோம், அவங்க குஜராத்ல இருக்காங்க, நம்ம எங்க இருக்கோம், சென்னையில இருந்து வர வேணாமாண்டா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சேரன் சரி சரின்னு சொல்லிட்டு வாங்க போலாம் அப்படின்னு எல்லாருமே கூட்டிட்டு போறாங்க. சேரனுக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம அங்க அவங்க நினைப்பாவே இருக்குது. அதனால நம்ம சேரன் பாத்தீங்கன்னா வீடு வந்ததுமே யாருக்கிட்டையும் பேசல. அண்ணே நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சந்தா கண்டிப்பா அவங்க உங்களுக்குன்னு எழுதினவங்களா இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கும் கார்த்திகானிக்கும் தானே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டே கம்மனு போங்கடா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு நம்ம சேரன் பாத்தீங்கன்னா தப்பான முடிவு எடுக்கிறாரு. அப்படியே ஃபுல்லா தூக்க மாத்திரை ஃபுல்லா தின்னுட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. நம்ம நிலா இருந்துகிட்டு, அண்ணே நீங்க ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கீங்க, நீங்க கொஞ்ச நேரம் எங்கிட்டாச்சும் வெளியே போயிட்டு வாங்களே, அவுட்டிங் மாதிரி அப்படின்னதும், இல்லம்மா நிலா எனக்கு மனசு சரியில்லை, நான் வீட்டுல தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும், நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் பல்லவன் வர்றாங்க. பல்லவன் கதவை தட்டுனா நம்ம சேரன் கதவை திறக்கவே மாட்டாரு. அதனால பல்லவனுக்கு ஒரே சந்தேகம், எப்படி அண்ணன் கதவை திறக்காமலாம் இருக்காதே, எப்பயும் படுத்தாலும் இந்த அளவுக்கெல்லாம் தூங்காதே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. பக்கத்துல இருந்தவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க, ஆனா ஒருத்த கூட வரல. நம்ம பல்லவன் உடனே சோழனுக்கு கால் பண்றாங்க. அண்ணே அண்ணே காலையில உள்ள தூங்க போனான்னே, இங்க இன்னும் கதவையே திறக்கலனே, வீட்டுல யாருமே இல்லனே அப்படின்னதும், என்னடா சொல்ற, அண்ணன் நம்மளையெல்லாம் போன் தானடா சொல்லுச்சு. ஆமனே இப்ப பாருண்ணே என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வராங்க. பார்த்தா கதவை உடைக்கிறாரு நம்ம சோழன், நடேசனும் உடைக்கிறாங்க. சேர்ந்து உள்ள போய் பார்த்தா நம்ம சேரனோட வாயில நுர தள்ளி இருக்குது. இத பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க எல்லாருமே. அதுக்கடுத்து சேரனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் எப்படியாச்சும் இவரை காப்பாத்திரணும் அப்படின்னு நிலா இருந்துகிட்டு டாக்டர்கிட்ட பேசுறாங்க. இவர் என்ன பண்ணாரு, என்னத்தை சாப்பிட்டாருன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பாருங்க, அமௌண்ட் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு, நிலா அண்ணனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துடலாமா, எனக்கு என்னமோ ரொம்ப இதாக இருக்குது, இங்கே சேர்த்து எசக்கு புசக்கா பணம் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சோழா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இது என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல், அதனால அவ்வளவுக்கும் அமௌண்ட் எல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ நீ ஒன்றும் நினைக்காத, ஒன்றும் ஆகாது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்காம மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காரு சோழன். அடுத்து டாக்டர் வர்றாங்க. நம்ம சோழனை சேரனை செக் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நிலாவை கூப்பிடுறாங்க. நிலா இவங்க உனக்கு யார் வேணும் அப்படின்னதும், இவங்களா என் ஹஸ்பண்டோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இவருக்கு முன்ன மாதிரி இல்லை, இப்போ இவரை கரெக்டான டைமுக்கு நீங்கள் கூட்டிட்டு வரல, அதனால இவரை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது காப்பாற்ற முடியாதா, நீங்கள் எப்படியாச்சும் ட்ரை பண்ணுங்க, இவர் ரொம்ப நல்லவர், கடவுள் நல்லவரை கஷ்டப்படுத்துவாரே தவிர கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, இவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தது வரைக்கும் இவர் சாப்பிட்டது அவருக்கு ரத்தத்தில் கலந்துருக்குது, அதனால இவரை கொஞ்சம் காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் அழுகிறாங்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு நிலா, நீ மனசு தளராத, ஒன்று அண்ணன் இந்த மாதிரிலாம் அழுகும்போது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எங்கள் அண்ணன் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல, எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கும், எங்கள் அண்ணனுக்கு போயா இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லி சோழன் அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம பல்லவன் பார்த்தீங்கன்னா நேராக கோயிலுக்கு போய் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க.
கடவுளே, எங்கள் அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என்னோட உயிரை கூட எடுத்துக்க, எங்கள் அண்ணனோட உயிரை கொடுத்துரு. எங்கள் அண்ணன் நான் 3 பேத்துக்கும் அம்மா அப்பா மாதிரி. எங்கள் அப்பா எங்களுக்கு சரியில்லை, ஆனால் எங்கள் அண்ணன் சின்ன வயசுலேருந்து நான் அம்மாவோட மூஞ்சியை பார்த்ததில்ல. எங்கள் அப்பா தான், எங்கள் அண்ணன் தான் எனக்கு எல்லாமேன்னு. அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துக்கிட்டு பல்லவனை வந்து தட்டி கொடுத்து, பல்லவா நீ ஒன்றும் பயப்படாத, உங்கள் அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஏன் நீ இப்படியெல்லாம் நடக்குது, எங்கள் அண்ணன் உண்மையாலுமே ரொம்ப நல்லவர், நீங்களே பார்த்துருப்பீங்க, அவர் இது நாள் வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பாரா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல. அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஏன் நீ கடவுள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அண்ணன் உன்னை விட்டு போக மாட்டாரு, நம்ம கூடயே தான் இருக்க போகிறாரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, எங்கள் அண்ணன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போய் கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் நேராக போய் அவரோட எக்ஸ் லவர் வீட்டில் அங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பா, எப்படியோ உன்னை நான் அப்பயே பார்த்தேன், அப்பயே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது, இவ்வளவு நாளாகவும் உன்னை சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ரொமான்ஸை தட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சோழன் அந்த வழியாக போனவர், டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அப்பா அண்ணன் அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ வந்து இங்கே ஆகாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா அவன் என்ன செத்தான் போயிட்டியான், அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கூட என்னை எப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க, ஆனால் என் புள்ள சொக்க தங்கோண்டாவன், அவனுக்கு ஒன்றும் ஆகாது, கடவுள் அப்படி ஒன்றும் அவனை விட்டுற மாட்டார், நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, ஆனால் நீங்கள் இப்படி இங்கே வெட்டித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கே போய் பார்த்தா டாக்டரு, உங்கள் அண்ணன் முன்னே இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லை, க்யூர் ஆகிட்டே வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரின்னு சொல்லி மண்டையாட்டிக்கிட்டேன்னு அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு அவரை மதுரைக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. மதுரையா, இங்கேருந்து எங்களுக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொன்னதும் அவரோட உயிர் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, மதுரைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் போதும், சேரனை காப்பாற்றிடலாம், சீக்கிரமாகவே கொண்டு போங்க, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் அண்ணனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நிலாவும் அங்கேருந்து அத்தனை பேரும் அவங்கள கூட்டிகிட்டு சீக்கிரமாகவே போகிறாங்க.